1st July, Wednesday. Today's Gospel. Taste and see that the Lord is good. Blessed is the one who takes refuge in him. Psalm 34, verse 8. Reflection. The possessed tremble at the presence of Jesus, asking, "Have you come to destroy us?" This they ask even before Jesus could utter any word rebuking them. This shows the evil forces cannot just exit at the mere presence of Jesus. How then in our lives we claim to be the followers of Jesus and still harbor many evils in our thoughts and actions? இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது. Alleluia, 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 Alleluia. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து சுதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவரிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவை வெளியேறி பண்டிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பண்டிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறி வேண்டிக் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். What have you to do with us, Son of God? கடவுளின் மகனே, எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர்? உமக்கு இங்கே என்ன வேலை? சாத்தானே, அப்பால் போ. அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகள், அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, சாத்தானே அப்பாலே போ என்று சொன்னேன். கடைசியிலே ஒரு சிறிய
வாக்கியத்தை இணைத்தேன். அதுதான் இயேசு சொன்ன வார்த்தை. முன்னால் சொன்னது சாத்தான் சொல்லுகின்ற வார்த்தை. சாத்தான் இயேசுவை பார்த்து உமக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கிறது. சாத்தான் கொடுத்த சோதனைகளில் இந்த 3வது சோதனை என்ன சொல்லும் பார்த்தாயா? இந்த உலகம் முழுவதும் என்னுடைய கையில், நான் தான் இந்த உலகத்துக்கு தலைவனாக இருக்கிறேன். மக்களுடைய மனதிலும் சரி, அவருடைய நாட்டத்திலும் சரி, அவருடைய எல்லா வகையான விருப்பங்களிலும் என்னைத்தான் விரும்புகிறார்கள். ஆகவே இந்த மக்கள் என் மக்கள். உனக்கு இந்த மக்கள் வேண்டுமா? என்னை வணங்கு என்று 3வது சோதனை இயேசு கொடுக்கப்பட்டது. பூவாப்பால சாத்தானே என்று ஆண்டவர் இயேசு அந்த சோதனையின் பொழுது அந்த சாத்தானை துரத்தி அடித்தார். இன்றைய நற்செய்தியிலே அதை 2 வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், நன்றியா பன்றியா? எதை நீ தேர்ந்து கொள்கிறாய்? ஆண்டவருக்கு நன்றி கூறுவதா அல்லது பன்றியா என்று சொன்னால், நற்செய்தியில் நடந்த நிகழ்ச்சி என்ன? இது ஒரு நல்ல நகை முரண், ஐரணி. மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுள்தான் நன்மை செய்பவர். ஆனால் இவைகளை எல்லாம் விட்டு பன்றியை ஏற்றுக்கொள்கிறார்கள். பன்றிதான் எங்களுக்கு பெரிது. 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வை அப்பொழுது கொலை செய்யக்கூடிய வகையிலே கீறிக்கொள்வார்கள் அல்லது மற்றவர்களையும் துன்புறுத்துவார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான பேய் பிடித்தவர்களை இயேசு குணமாக்கி சாந்தமாக்கி உடைகளை வகையாக அணிந்து கொண்டு அமைதியாக சாந்தமாக இருப்பதை பார்க்கிறார்கள். எப்படி இருந்த மனிதர்கள் எப்படி மாறினார்கள்? அதற்கு காரணம் இயேசு. அவர்களை ஆட்கொண்டிருந்த பேய்கள் இயேசுவிடம் கேட்கின்றன, எங்களை அழித்து விடாதே, ஒழித்து விடாதே, குறைந்தபட்சம் எங்களுடைய வாகனம், நாங்கள் தங்கியிருக்கின்ற இடம், அந்த பன்றிகள் கூட்டத்திலாவது எங்களை அனுப்பிவிடும் என்று சொன்னதும் இந்த பேய்கள் எல்லாம் 2 பேய்களும் 2 பேரிடம் இருந்த பேய்கள் எல்லாம் பன்றி கூட்டத்தில் புக, அந்த பன்றிகள் பாருங்கள், நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொல்வதை போல 2000 பன்றிகளும் போய் கடலில் விழுந்து மாண்டன. அப்ப கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு பன்னி 1000 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா 2000 பன்னி 20 லட்சம் வேஸ்ட், லாஸ்ட். யாரால்? இயேசுவால். ஓடுறானுங்க பன்றி மேய்க்கிறவனுங்க ஊருக்கு. ஐயையோ, இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அந்த பேய் பிடித்தவர்களை குணமாக்கினார், அவர்களிடம் இருந்த பேய்கள் பன்றிகளுக்குள் புக பன்றிகள் எல்லாம் செத்து போச்சு. உடனே ஊரார் கும்பலாம் வராங்க. வந்து, ஐயா இயேசுவே, நீங்க இப்ப பேய் என்ன சொன்னதோ அதே போல இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்க, எங்க ஊருக்குள் வராத. நீ ஆல்ரெடி எடுத்து வைக்கும் பொழுதே எங்களுக்கு 20 லட்சம் வேஸ்டா போச்சு, நீ ஊருக்குள்ளார வந்தா நீ எவ்வளவு வேஸ்ட் ஆக போதோ, நஷ்டமாக போதோ, ஐயா சாமி நீ அப்படியே போய் இந்த ஊருக்குள்ளார வராத. ஆகவேதான் கேட்டேன், நன்றியா பன்றியா? எதை அவர்கள் பெரிதாக கருதினார்கள்? இயேசுவையா? இல்லை. நற்செய்தியினுடைய சாரத்தை பாருங்கள். இன்று நாம் எதற்கு மதிப்பும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இறைவனுக்கா, இறைவனை சார்ந்தவைகளுக்கா, அல்லது எவைகளெல்லாம் சாத்தானின் அங்கீகாரம் பெற்றிருக்கிறதோ அதைத்தானே பிடித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை புறந்தள்ளுகிறோம். அதை நற்செய்தி எவ்வளவு இந்த நகை முரண் என்று சொல்லக்கூடிய வகையில், இந்த ஐரணி என்று யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவரை விடுத்து இந்த பண்டிகளை பெரிதாக கருதின மனிதர்களை போல இருக்கிறோமா? கிரைஸ்ட்லெஸ் நெய்பர்ஹுட்ஸ். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்தாலும் அவரை ஒதுக்கி வைத்தனர். இயேசு நன்மையினுடைய சொரூபம், அனைத்து நன்மைகளுக்கும் சொரூபியாய் இருக்கிறார் என்ற கடவுளுடைய 6 லட்சணங்களிலே
இந்த நன்மைத்தனத்தை அவர் வாழ்ந்து காட்டினார். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். நன்மை இருக்கின்ற இடத்தில் தீமை இருக்க முடியாது, இருத்தலாகாது. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு இருள் இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தால் ஒளி, அவர் இல்லை என்றால் இருள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்தில் பேய்களுக்கு இடமில்லை, சாத்தானுக்கு இடமில்லை, சாத்தானுக்குரிய காரியங்களுக்கும் இடமில்லை என்கின்ற வகையில் நம்முடைய விசுவாசம் இயேசுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நமக்கு நஷ்டமாக இருக்கும் என்று மூட நம்பிக்கையுடன் நினைத்து கொள்ளலாகாது. அந்த மூட நம்பிக்கைகள் ஆக்கிரமிக்கும் பொழுதுதான் இந்த திருஷ்டி பொம்மை, இந்த காய்ப்பு கழித்தல் இப்படி எல்லாம் செய்கிறோம். ஒரு இந்து நண்பர், அவர் என்னை அழைத்திருந்தார். எங்களுடைய கடையை மந்திரிக்க வேண்டும். குறிப்பாக எங்கள் கடையில் ஒரு பொருள் விற்காமல் இருக்கிறது, ரொம்ப காலமாக இருக்குது. அதை விற்கிறதுக்கு உங்களை போன்ற ஒரு அடியாரை அழைத்திருந்தேன். அவர் என்ன கேட்டார், அந்த விலையை இன்னும் இருக்கின்ற விலையை விட மட்டமான விலைக்கு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு லாபம் வேண்டாம், இருக்கின்ற விலையை கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர் கொஞ்சம் கோபம் கொண்டு, எனக்கு கொடுக்கலனா அந்த பொருள் விற்காது, அது அப்படியே கிடக்கும் அப்படின்னு சாபம் விட்டு போயிட்டார். பொருளுக்கு அந்த பொருள் விற்காமல் இருக்குது. ஆகவே அடுத்த பெரிய மந்திரவாதி நீதானோ மனசுக்குள்ளார, அவங்க சொல்லலை. ஆகவே நீங்கள் கொஞ்சம் மந்திரிங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவர் போட்டாலும் போய் மந்திரிச்சோம். மந்திரிக்கும் போது ஆசீர்வதிக்க, அந்த கடையை ஆசீர்வதிக்க செல்லும் பொழுது சொல்லி வைத்தார் போல் ஜெபம் சொல்லி தீர்த்தம் தெளிக்கின்ற சமயத்தில் இந்த விளக்குகள் எல்லாம் அணைந்து விட்டன. ஐயையோ அபசகனம், என்ன அது, கடவுள் சாமி மந்திரிக்கிற சமயத்தில் இந்த விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு அப்படின்னு உடனே ஜென்ரேட்டர் போட்டாங்க. மறுபடியும் மந்திரிச்சோம். அவங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள், இது என்ன ஆசீர்வாதம் கொடுக்கும் போதே விளக்கு அணைஞ்சு போச்சு, என்னவோ தெரியல அப்படின்னு அவங்களுக்குள்ள குழப்பங்கள் பாருங்கள். இந்த ஆழ்ந்த உறுதியான விசுவாசம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். அந்த நாள் போயிடுச்சு. அடுத்த நாள் அவங்களுக்கு கிடைத்த அனுபவம், ஐயையோ வழக்கமான வியாபாரம் கூட இன்னைக்கு ஆகலை, என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இடரல் பட்டார்கள். சில சமயங்களில் இந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துத்தான் பிறகு இறங்கும். காய்ச்சல் கூட மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் மேலே போய் அப்புறம் தான் கீழே இறங்கும். அது ஒரு தத்துவம். சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். 3ஆம் நாள் கடை திறந்ததும் வந்த முதல் நபர் நேராக எந்த பொருள் விற்காமல் இருந்ததோ அந்த பொருளை வாங்குவதற்கு இந்த பொருள் எனக்கு வேண்டும் என்று காசு கொடுத்து அதை வாங்கி சென்றார். அவர்களால் நம்ப முடியவில்லை. நேற்று வியாபாரமே ஆகவில்லை, இன்றைக்கு முதல் காரியமாக இது விற்கப்பட்டிருக்கிறதே. ஆக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். தீமைகளை களையும் வகையில் எதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்களை உள்ளத்தில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். இந்த மூட நம்பிக்கை, கண்டிஷ்டி, இவைகள் எல்லாம், ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது எனக்கு எல்லாம் நலம். ஆண்டவர் இயேசு இருந்தால் எனக்கு ஒளி, இல்லை என்றால் இருள். வழியை திறப்பவர் அவர்கள் முன்னால் நடப்பார், ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். ஆண்டவர் முன்னால் செல்ல நாம் பின்னால் அவருடைய ஆடுகளாக செல்வோம். If we throw God out, edging God out, ego, He obeys and goes away. He pays and we lose. On the other hand, we do well when we respond like the Virgin Mary. I am the Lord's servant. May it be to me as you have said. லூக்கா 1:38 தேவதாய் சொல்வது போல நான் ஆண்டவருடைய அடிமை. ஆகவே இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக நாம் இருத்தல் வேண்டும். நாம் இறைவனை உள்ளத்திலிருந்து வெளியேற்றினால் கீழ்ப்படிதலுடன் அவர் சென்று விடுவார். அவர் அருள் பொழிகிறார், நாமோ இழக்கிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கன்னிமரியாளை போல் செயல்பட்டால் நலமே பெறுவோம். ஆகவே நன்றியா பன்றியா என்ற வார்த்தைகளை மனதில் வைத்து உயர்வு அற
உயர் நலம் உடையவன் எவன்? அவன் மயர்வு அற மதிநலம் அருளினன் எவன்? அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன்? அவன் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே. யார் இந்த உலகத்திற்கு அதிபதி? செல்வமா, பணமா, சாத்தானா? இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ ஆதாயமாக வைத்துக்கொள். கிறிஸ்துவர்கள் கூட பல சமயங்களிலே உண்மையான கடவுளை துறந்துவிட்டு மாற்று கடவுள்களை, பிற மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். உனக்கு இயேசு யார்? அவர்தான் இந்த அதிபதி. அவர் துயர் அரு சுடரடி. அவருடைய பாத கமலங்களில் வா, உன்னுடைய துயர்களை எல்லாம் அவர் அறுத்து எறிவார், களைந்து விடுவார். கட்டவிழ்த்து போக விடும் இயேசுவே, பாவ கட்டுகளை அவிழ்த்து விடும் என்று சில நாட்களுக்கு முன் சிந்தித்தோம். ஜீசஸ் be Lord of my life, heart, home and my neighborhood. உழந்தால் இருப்போம், செபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, நீரே என் வாழ்வுக்கும் இதயத்திற்கும் இல்லத்திற்கும் சுற்றத்தாருக்கும் தேவனாய் இரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.